விதி. நீ தூக்க கூடாது, நான் யாகத்துல இருக்கேன்ல. தாளம் கீரை முண்டை ரெடி சார். ஆல் ஆர்டிஸ்ட் கமிங். ஷாட் போலாம் சார். ஷாட் ஓகே. ரெடி சார். ரெடி சார். சரி. மருது சார், கரும் சார், மணிவேல் சார், கப்பக்கால முண்டை ரெடி ரெடி. கேமரா மைசெட் ஓகே. சூப்பர் சூப்பர். மாடு சுத்து மாடு. ரெடி சார். அந்த மிருதங்க மைக்கு அப்பு என் ஜாமி உனக்கு ரெட்ட புள்ள பறக்கும்டா. கல்யாணம் பண்ணாத. ஹலோ ஹலோ. கல்விக்குரிய கலைவாணி, கல்விக்குரிய கலைவாணி, உன்னை கல்லடி பண்ணிக்குவோம் கருணை செய்வேன், உன்னை கல்லடி பண்ணிட கருணை செய்வேன். கல்விக்குரிய கலைவாணி, 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 செல்வமுணருளி ஜெகத்திலே கேது, செல்களில் அழுவது ஜெகத்திலே வாதி, கருமறை விளக்கு நிலை புரியாது, ஜெகங்களில் விளக்கு நிலை புரியாமல், பல்வகை புகழ் மறை பகிர் மொழிமாது, பல்வகை புகழ் மறை புரியாமல், ஆரதி நீ கடைக்க பாருங்கள் மீது, ஆரடி வழக்கில் ஆரடி நாமல், ஆரதி நீ கடைக்க பாருங்கள் மீது, ஆரடி கிடங்கிடு பாரிராத கல்விக்குரிய கலைவாணி, கலையடுமையே கருணை செய்வேன். கல்விக்குரிய கலைவாணி, இயலிசை நாடகம் எனும் தமிழ் பிரிவாய், இயலிசை நாட்டிலும் எழு தமிழ் மூன்றிலும் இருப்பது எவ்விதம் என்பதை புரிவாய், இயல்புரை ஏற்றிட எருமலையானிரோ இயலிசை உயிரினை தந்தருள் புரிவாய், கருமலை பொழிவாய், அருள்மலை புரிவாய், அருள்மலை பொழிவாய், உனதீதுவே உந்தன் அருள்மலை புரிவாய், கருணையினி எந்த நருள்மலை பொழிவாய். கல்விக்குரிய கலைவாணி, உயர் கடலடி பணிந்தேன் கருணை செய்வேனே. கல்விக்குரிய கலைவாணி, கும்பனகிர ஞான சம்பந்தரோடு குளறிய அருளித்த கூட்டத்தரோடு ஞான சம்பந்தோடு அருகலை நாளில் வருகிறவரோடு கம்பன் அவை காலமே பாடும் கம்பங்களை காண மெய்யனு பாடும் கவிமானி உனதருள் ககனம் கொண்டாடும் கவிமணி உனைதர கருதருளாடும் கல்விக்குரிய கலைவாணி கலையடுமணியே அருணவேணி. கல்விக்குரிய கலைவாணி, கலைவாணி கலைவாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜெகஜனனி ஜெகனி, சுகசரூபிணி அம்மா சுகசரூபிணி மதுரமாணி சுகஸ்வரூபிணி மதுரைவாணி, சொக்கநாதர் மனம் மகிழுமினா மதுரை சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜெகஜனனி ஜெகஜனனி ஜெகஜனனி. பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ, பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுவரும் தர வேண்டும் வரம் தர இன்னும் மனம் இல்லை, இன்று மனவல்லையோ வேத வேதாந்த நாத சரூபிணி, வேதாந்த
ஜனனே ஜெக ஜனனே மனமொழி மெய்யாளே தினம் உன்னை தூண்டேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் உன் புகழில் கலங்கமில்லை எத்திக்கும் உன் புகழில் கலங்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க கலக்கமில்லை கலக்கமில்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா இடமாறி சென்றாலும் நீதானம்மா அருளாக வருபவளே மாரியம்மா மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் வர வேண்டும் हेलो 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 நேர்ந்துகிட்டே நேத்திக்கடே நேத்தி புட்டே ஐயனாரே நீ கிடைச்ச சத்தியத்தான் காத்து புட்டே ஐயனாரே நேத்திக்கிட்டே நேத்திக்கடே நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே ரமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை போறப்பா ரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண போறப்பா உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு நேத்துக்கிட்ட நேத்திக்கடே நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே
ஹலோ செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கு மணல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கு மணல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே கால் கடுக்க காத்திருந்தேன் கண்ணிரண்டும் பூத்திருந்தேன் காதலனை காணலையே காரணத்தை நான் அறிந்தேன் தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் திருமுகம் காட்டாமல் போனதை பாவும் ஊர் தடுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நான் கொண்ட மோகம் உன்னே ஓயாது நானும் கொண்ட மோகம் செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே நான் வளர்ந்தும் பூ முடிக்க பூக்கள் ஒண்ணு வாடுதங்கே என் விரலால் பொட்டு வைக்க நெற்றி ஒண்ணு வாடுதங்கே இருவரும் அன்றாடம் சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனதை காத்து நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாழும் நீலநாட்டு ஓடை நீரின்றி வாழும் நீலநாட்டு செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் ஐயா மாரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு வணக்கம் ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்த மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அந்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தெய்வம் தான் குத்து நல்லா நடக்கும் அண்ணே மாதிரி தம்பி மாதிரி வணக்கம் உங்க தெய்வம் இருந்தா குத்தி நம்ம நடக்கும் ஐயா மாரே ஐயா மாரே எங்களை பார்த்தா ஆத்தா மாரே என்ன பெற்ற ஆத்தா மாரே அத்த மாரே மாமா மாரே வணக்கம்
அருமையான மேடை. இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது அதிக உயரம், அதில் இறங்க முடியாது. ஆரம்பத்திலே தண்ணி மடுவோடு உட்காந்து விளங்க மாடா பேப்பயமே. மை செட்டு உண்மையிலே சூப்பர்யா. அந்த பெட்டியில் உள்ளதானே பசுபதி ரேடியோஸ் எந்த ஊருப்பா? யாரா ஒரு ஆள் சொல்லி ஏழை வர்றியா? கவுண்டம்பட்டி பசுபதி ரேடியோஸ் சூப்பர்யா. தங்கம் என்ன பண்ண காத்திருக்கானோ. தங்கம் சொன்னோடனே சிரிப்பிய இன்னர் வை. என் தம்பி ஆப்ரேட் பண்ணேன், கல்யாணம் ஆகலையில். உள்ளவா பொம்பளை நம்பர் தாரேன், இன்னும் தூங்க மாட்டேன் ஒரு மணி நேரம். ஹலோ ஹலோ, இங்கே வர சொட்டு மருந்து ஊற்ற வருதுங்க. உடனே அப்படியே திரும்பி ஒன்று சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட. இவ்வளோ இடம் கிடக்கும்போது இங்கே ஏன் கட்டியாடுற? ஹலோ ப்ரோ, இங்கே வாங்க, இங்கே வாங்க ப்ரோ. அவங்க பூரா நரம்பு தெளிச்சு உள்ளவங்க. இங்கே வாங்க, காற்று வரலைன்னா விடக்க விடக்க வாஞ்சிடுவாங்க. ஹலோ ஹலோ, இன்னும் எக்கோ வை. ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த தாளம்பாடி கிராமத்தில் உள்ள சாமி ஊரான் அப்படியே அருள் கொடுக்குதா, இல்லை மனுஷன் மாறின மாதிரி மாறி கிடக்கா? கோடாங்கி சோதனை ஆரம்பம். இந்த சாமியை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இடியப்பம்ட்டேன். நான் அங்கிட்ட ஒருத்தன் வத்த வச்சு வர காப்பி போடுவேன். ஆனால் என் தம்பிகளை கட்டி மேய்க்கிறது மாதிரி இந்த அன்னை மாதிரி முடியாதுடா. நான் சம்பாரித்த ஒரே சொத்துனா மயிறு. இப்போ தானடா சொல்ல வந்தேன். பேசாமல் என்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சிரு, தாயா செத்துறேன். நான் சம்பாரித்த ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பியை தான். இது ஊரா அவ்வளோதான். அதுக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் சாமியோட அருளோடு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். பொம்பளையாக நினைக்கிது நாங்கள் தானடா சோறாக்கி போடுறோம் எங்களை சொல்லலேன். உங்களுக்கு நன்றித்தான் நன்றித்தான் நன்றித்தான். என்ன வேணா சொல்கிற? இதில் எத்தனை உங்களை சோத்தில் தண்ணி ஊற்றாமல் வந்தியோ விதி. சோறே ஆக்கலையா? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. பெரிய கலெக்டர் மக சோறு ஆக்கலையா? புரிஞ்சேன் தெருவில் நக்கி தெரியவா? சேமச்சு எவ்வளோ ஒரு அகராத்தனமான பேச்சு. ஹலோ, கூட்டம் நம்ம கூடிருச்சு, கூட்டம் நம்ம கூடிருச்சு. இன்னைக்கு தாளம்பாடி கிராமத்தில், இன்னைக்கு தாளம்பாடி கிராமத்தில் பொல்லா போய ஜாமிடா இந்த முத்துமாரி என் கருப்பன என் நொண்டி சாமி சோனையா மதுரை பாண்டி முனி கலியேறி உடமரா கவக்காத்த முனியாண்டே. கொஞ்ச நேரம் அந்த குதிரையில ஏறி நீ விளையாட எந்திரிய சீமானே. தாளம்பாடி கிராமத்தில் ஆதி ஒரு காலத்தில் உங்களுக்கு குடிக்க உரல் இல்லே. பாட்டைங்க காலத்தில், அப்பெல்லாம் பாட்டைங்க காலத்தில் இவ்வளோ மக்கள் படையும் கிடையாது, கிழவன்ட்ட காசும் கிடையாது. பிள்ளைகளை கூட்டி இந்த தாளம்பாடி ஆதி கிழமை பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாச்சு வரையில நம்ம எங்க போய் தங்க போறோம் வழி தெரியல தாளம்பாடி கிழவனுக்கு. அப்ப இந்த தாளம்பாடியில குடிசை போட்டு தங்குனாரா எங்க பாட்டேன். இந்த சாமியை துணத்தவர நம்ம கிழவனுக்கு யாரும் இல்லை. அப்போ உச்சி நல்ல நேரத்தில் என் கருப்பே வான உயரத்துக்கு நின்று பயப்படாதடா கிழவா, நான் கருப்பேன் இந்த வாரிசுகளை காமாடு தலைமாடு காக்கிறேன் என்று சொல்லி சொன்ன சொல்லும் மாறுதாடா இல்ல சொல்வாக்கு தப்பாம இந்த தாளம்பாடி மக்களை இந்த சாமி காக்குதா? குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. 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 அது வந்து கூடிருச்சான் நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே, அது வந்து கூடிருச்சான் நன்னானே. இந்த அடர்ந்த கூட்டத்தில நன்னானே, இந்த அடர்ந்த கூட்டத்தில நன்னானே. நானே நானே முடித்தேனோ, நானே நானே முடித்தேனோ. ரோஜக்கார
வரமுடா என் 18ஆம் படியானே உன் தங்கச்சி முத்து மாரிய கூட்டிக்கிட்டு இந்த தாளம்பாடி நாட்டு மக்க உன் வீரத்தாரி என கருவு ரோசக்கார சாமியடா ரோசா மாறிருச்சா கருவு ரோசா மாறிருச்சா தாளம்பாடியில நீ சொல்வாக்கு தப்பிட்டியாடா என்ன நினைக்கிற என்னடா நினைக்கிற கருப்பு நான் கோடாங்கி கூப்பிட்டது கேட்கலையா என் சீமானே மலையாள நாட்டுல கருப்பு பேரு சொல்ல பிள்ளை இல்லடா கருப்பு மலையாள நாட்டிலே மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல அந்த ராஜனுக்கு பிள்ளை இல்ல நீதாண்டா தத்து புள்ள கருப்பு மலையாள நாட்டிலே சொல்ல பிள்ளை உனக்கு சொல்ல பிள்ளை இல்ல வளர்த்த மலையாள நாடு என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல ஓடி வா எந்திரடா கருப்பு அன்னை வந்து நேரமாச்சு கருப்பே வந்து நேரமாச்சு அக்கா தங்கச்சியா தேடுறான்டா இந்த முத்து மாரியம் இந்த காளிய தாவையும் இந்த நொட்டி பயலையும் சோனையவன் காணாமுன்னு என் கருப்பேன் தேடுறேன் என் முத்து மாறி கொஞ்ச நேரம் இந்த தாளம் பாடியில நீ எந்திரி மதுரை நல்ல மாநகர ரோசக்கார பாண்டி முடி ஆலம்பாடியில சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டி முடி மேலமட கம்மாயாடா ஏன் பாண்டி முடி கம்மாயில நீச்சடிச்ச விளையாண்ட நாளையில ஓடி வாடா மாடி என்ன நினைக்குது இந்த தாளம்பாடி குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்குதுடா உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிற இந்த முத்து மாறி இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல குடியிருக்க கருப்பாயூரணியாடா ஓடி வாடா கருப்பாயூரணில கதறா உன் குதிரை ஆத்தா வந்துட்டா ஓடி வாடா தங்கச்சி வந்துட்டாடா அண்ணன் கிட்ட மடிபிச்ச கேக்குறா அண்ணனை காணா முன்ன மறுகிறாடா கருப்பாயூரணியா ஓடி வாடா மாடி சொத்த கேட்கல தாளம் பாடிய ஆதி கிழவே சொந்தத்தை தான் கேட்டானா ஓடி வாடா இந்த தாளம் பாடி கிழவே தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரு சாட்டைய தொழிலிட்டான் நீ ரோஜாக்காரன் வரல ஏண்டா வரல ஓடி வாடா நீ பயந்துட்டியா ஏய் மக்கா உன்னை பார்த்து பயப்படணும் நீ என்னைக்கு வேணா கூப்பிட்ட வரணும்டா அந்த ஜன பரசி வர பாட்டி ஏ பொல்லா போய சாமி நாட்டா டேய் வாடா ஓடி வாடா அந்த ஜன பரசி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜடம் என்ன தோரணை இருந்தாய்
என் நொண்டி போயல காணா. நொண்டி போய நீ இருக்கியா? நொண்டி போய இருக்கியா? பாட்டையும் கூட சுடுகார போயிட்டியாடா? ஒத்த கால சப்பானியா ஓடோடி வாடா. உங்க அண்ணனுக்கு தாயாய் ஒரு கால அவனுக்கு நொண்டியா. என் நொண்டி போய வந்துட்டான்டா. ஏ ஒத்த கடை தப்பானியா ஓடோடி வாடா பண்ணி. ஒத்த கால சப்பானியா அவனுக்கு ஒரு கால நொண்டியாடா. சமையன குட்டி வாடா நொண்டி சாமி. என் சமையன குட்டி வாடா. என் தர்மமுனி எந்திரிச்சு வா வா வா. கலிஜரி காளிமுனி ஐயா ஓ விளையாட்டாடா. ஆட்ட நாயகன நீ தாட காளிமுனி. கலிஜரி உடமரம் 21 வருஷமா இந்த நாட்டுல உன் புள்ள பேர் வாங்குறனா? நாட்டு மக்கள் வீரத்தாரியன கலிஜரி காளிமுனி ஐயா. டேய் ஏய் கலிஜரி கம்மாயாடா. அங்க ஆத்த அடருதுடா. அடைஞ்ச மயிலு ஊராம் பறக்குதுடா முனியாண்டியே. கள்ளிச்சேரி கம்மாயா கலிஜரி கம்மாயாடா. டேய் பொல்லாத உடமரத்து காரணடா. ஓடோடி வாடா. என் முனியாண்டி 21 வருஷமா என்னை கட்டி காத்த காளிமுனி. என்ன கட்டி காத்த காளிமுனி. ஊரு கரண்டிருச்சு என் சாமி ஊரா. இந்த மக்களை காப்பாத்த இங்கே ஒத்துமையா ஆடிருச்சு. ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ஆயிருச்சு. சாமி வந்துச்சுன்னா சாமி வந்துச்சுன்னா நாடு தாங்காதுடா. சாமி வந்ததுன்னா நாடு தாங்காதுடா. ஊரு கரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு. ஒற்றுமையாயிருச்சு ஆயிருச்சு. சாமி திரண்டிருச்சு எராசா. சாமி வந்துருச்சு ஏராசா. சாமி திரண்டிருச்சு எராசா. ஏராசா. இந்த மக்கள் எல்லாம் அந்த சாமி ஊரா. இந்த மக்களை பூரா கடைசி வரைக்கும் நீ காப்பாத்தணும். இந்த மக்கள் நினைக்கிற காரியம் இன்னையில இருந்து நடக்கணும். இந்த சாமி ஊரா இந்த மக்களை எப்பயும் காப்பாத்த வருபோ. ஓடோடி என்னைக்கும் கூட வாடா காளிமுனி ஐயா. என்னைக்கு கூப்பிட்டா நீ வரணும். வருபோ கூட வாடா. பூரா அப்படியே பயந்து உட்காந்துருப்பே. இது பயம் காட்டுறதில்ல. இது சாமியை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விடுறது. அவ்வளோதான். சாமி இருக்குல்ல கை தட்டலாமே எல்லாருமே. வர வர சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. கை தட்டு குரங்கு ஜம்ப் பண்ணு. பேரன்பு கொண்ட என் உடன்பிறப்புகளே, பெரியப்பா மைங்க சித்தப்பா மைங்களே, இந்த இவங்கனை உட்காந்து விளங்காதவனை தூக்கி கொண்டு அங்கிட்டு போடுறா. எப்போ பார்த்தாலும் அவன் மடுவு மேலே தான் கண்ணு போதுறான். அப்படியே உட்காந்துருக்கான்டா டெல்லி சர்ச்சி மாடு மாதிரி. இன்னைக்கு வந்து சாந்தி அமுக்குறியா உனச்சியா சார் போய்ப்பா. என் உயிரில் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளே, என்னுடைய அண்ணன் தம்பிகளே, கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீர தமிழர்களே, தமிழுடைய வீர விளையாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் பயங்காட்டின தமிழனே இந்த தமிழனே. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காளையை வச்சு பயங்காட்டினார் இப்போ உள்ள ஆள். அப்போ எங்கள் ஐயா காளமாடை வச்சு சென்னைக்கு போட்டார். ஆமாம், அப்புறம் காளமாடை சென்னைக்கணுமா யானையை கொண்டு போய் தவிடுவாங்க. யானை எந்தெந்தண்டி. ஆனால் நாட்டு மாட்டில் வந்து நாட்டு மாட்டு காளையை தவற வந்தே அறிவாளி. இப்போ கிரு மாடு கொண்டு வர்றாங்க, அந்த காலை நீக்குற மாதிரியே இருக்குது. ஆமாம், நம்ம நாட்டு மாடு இம்புடுக்கானா இருக்குது. ஒரே தவவில் அது குன்னிருது. திருப்பி கப்ளிங்கில் உத்தர வைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். என் அன்பு தாய்மார்களை பூரா நான் அன்னை தெரசாவான்னு நினச்சி உங்கள் பாதம் தொட்டு வணங்குறேன். அத்தா
அது கை தட்டாதுங்க, அதுக்கு திருந்தாதுங்கப்பா. நம்ம தான் என்ன நம்புகிறோம், அதுக்கு நம்மளை பூரா நோத்தமான வையத்தான் செய்யுது. பொம்பளையாலாம் உங்களை தான் சொன்னேன் கை தட்டலாம்ல. இந்த காலேஜ் பிள்ளையை தான் தட்டுது. இங்கிட்டு பூரா ஆந்திராவாத்தா கேரளாவா? இங்கே வார இந்த ஆத்தாவெல்லாம் வயசு 50க்கு மேலே இருக்குது, எம்புட்டு பூ வச்சுருக்க, கரை எடுக்க வந்தியாத்தா? என்னைக்கு நீ மகாலட்சுமியாக இருக்கணும்த்தா, கை தட்டாத அப்படியே இருக்க. பெண்களை வச்சுத்தான் ஆண்கள், ஆண்களை வச்சு பெண்கள் இல்லை. உண்மைதான். நம்ம எவ்வளோ காய்ச்ச மண்டையில் கடை தண்ணியை போட்டு முண்டமாக படுத்துரு, பயப்படவே பயப்படாது. முண்டமாக படுத்தா கூட அதுக்கு ஊதாங்குளம் மாதிரி தான் தெரியும். சிரிப்பு கிடையாது, சிந்திக்கணும். கட்டின கணவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது பெண்கள் தான். அதுக்கு நல்லா இருக்குன்னு அதுகளுக்கு 100 நாள் வேலை தொடர்ந்து கிடைக்கணும். அங்கே போய் நீ தாயத்தை உருட்டணும். தாயம் போடுறது எங்கூர் பொம்பளையை அடிச்சுக்கிற முடியாது. ஆத்தா இங்கிட்டும் பொம்பளையை பேசுவாளாத்தா கெட்ட வார்த்தை. எங்கூர் பொம்பளையை கிறுக்கு முட்டையை ஓவராக பேசுகிறாளுங்க. கம்மாயில் உட்காந்துக்கிட்டு ஒரு தாயம் அடி தேவடியா ஒரு 2 அடி குச்சிக்காரி ஒரு 12 தாயக்கட்டை என்னைக்கிட்ட தேவடியா ஆச்சு? நம்ம அண்ணன் தம்பி என்ன லேஜா தண்ணியை போட்டு ஒரு செய்தி வீடியோ 10 வருஷம் சீட்டு விளையாடும் போது பாரு, அடங்கோத்தா சோக்கரு, அடங்கொம்மா ஆசு, அடங்கோத்தா லூசு. இதெல்லாம் கிராமத்தில் உள்ள சொல்லுகள். என் தமிழன் கெட்ட வார்த்தையில் பேசினாலும் என் தமிழன் அன்புக்கு எந்த பயிலும் ஈடு செய்ய முடியாது. இது போனால் அண்ணன் தம்பி நம்மளே வச்சுக்கிடுவோம், நம்மளே இது பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு மனுஷனை சும்மா இருக்கும்போது நீ என்ன வேணால் பேச அரை ரோசப்பட்டு போயிடுவேன். ஆடா ஒரு கோட்டை சாப்பிட்றா அப்படின்னா ஊற்றுருவேன். அதில் 2 பேர் போட்டு விடுவேன். ஒன்றே நேற்று சப்பு சப்புன்னு அரைஞ்சானே, ஏ மச்சாயா அடிச்சு போகிறேன், அவனை மாதிரி சரக்கு கொடுக்க முடியாது போ. அந்த 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 மாடு புடி மாடு. ஆனால் குடியாரனோட சேர்ற ஆள் நீனும் குடிச்சிடு. நீ நிதானமாக இருந்தால் கொண்டே வருவேன். ஒரே வார்த்தை 3 மணி நேரம் பேசுவேன். நான் நாளைக்கு காலையில் தோரங்குறிச்சியில் போய் அந்த சொத்தை பூரா உனக்கு வெளியே கொடுத்துருவேன். பார்த்தா முண்டை பிச்சை எடுத்து தெரிவேன். இவன் நிதானமாக இருக்குவேன். சரி மச்சான், நாளைக்கு காலையில் உன்னை சொத்தை பூரா நான் எழுதி வச்சுருவேன். அதுலேயும் சில பேர் குடிச்சு அந்த அடிச்சிருக்கே இல்லை, மறுநாள் வந்து கேட்பாங்க, ஏன் மச்சான் அங்கே மாடியில் தண்ணி அடிக்கும்போது நான் சட்டி போட்டிருந்தேனா? இவன் போட்டிருந்தேன் மச்சான், நான் தானே ஓசை பார்த்தேன். இல்லை உங்கள் அக்கா என்னை முண்டமாக வந்தோம்னு சொல்கிறாளே. ஏன்னா ஏன் இவன் யார்? என் தம்பி, என் தம்பிடா. நீக்குறோம் கிடையாது, இவன் நீக்குறோம். ஸ்ரீ விநாயகா பேங்கர் செந்துரை. ஏயா இரு மாட்டை அவுத்து விட்றாப்பா, அண்ணனை குத்தி போடாமடா. எதுக்கு தேவைசில் அடிக்கிறாங்கன்னே தெரியலையே. ஸ்ரீ விநாயகா ஏழை நொப்பம் அண்ணே இல்லையாப்பா, அண்ணே இல்லையாடா? இருங்க வாத்தியாரே. ஸ்ரீ விநாயகர் பேங்கர்ஸ் ஏழை இங்கே உன்னை வாசிக்க விடு. ஏன்றேன் அண்ணே, நீ போகாத, நீ தான் என் பண பொட்டியே. உன் காலில் விழுகுனே, என் ஏடிஎம் கார்டே நீ தான். நீ போகாத, என்னைய கூட அவன் செருப்பிட்டு எறியட்டான். எனக்கு காசு விடு, 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றணும். சரி விநாயகா பேங்கர்ஸ் இலை இலை என்னை செருப்பிட்ட எறிடா. வாத்தியாரே நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் வாசிக்க வாத்தியாரே. இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். ஸ்ரீ விநாயகா பேங்கர்ஸ் செந்துரை அவர்கள் சார்பாக அண்ணா இப்போ நீங்கள் வாசிங்க. சரி தம்பி, என்ன சொன்ன காசை வட்டி போட்டுருவோண்டா வளர்க்கணும். சரி விநாயகா பேங்கர்ஸ் செந்துரை எம்கேஆர் அன்பாளையத்துக்காக பி செல்லத்துறை கே அம்மாவட்டி என் உறவுகள் சார்பாக 501. தம்பி கத்தாதியப்பா, நீ தான்டா. அவன் என்னடா ஆர்வ கோளாறு, வெதர் இதில் எறும்பு கடிச்சு பிடிச்சா அது லைட் அடிச்சு லேசாக அலசி விடுங்கடா. ஒரே கத்துறானடா. சிவகங்கை மாவட்டம் வந்துருச்சு எங்கள் அண்ணன். நேற்று வந்து எங்கள் அண்ணன் காசு கொடுத்துச்சு. இப்போ மட்டும் கிடையாது, எங்கெங்கே நாடகம் நடக்குதோ அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிறதுல எத்தனையோ தமிழர் இருக்காங்க. எனக்கு கை கோர்க்கிறதுல எங்கள் அண்ணன் பிரான்பட்டி அரமனை எங்கள் அண்ணன் ஆர் ஜெயக்குமார் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லா நாடகத்திலையும் கொடுக்குது எங்கள் அண்ணன்.
ஆனால் நீ நல்லா பொழைச்சிக்கிருவ. 500 தாண்ட மாட்டியா? ஒரு நாளாவது 2000 தர்றியா? சரி விடு, ஒரு வருஷத்துக்கு ஓட்டுவான். சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஆர் ஜெயக்குமார் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி 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 நன்றி. பாக்கெட்டில் ஓட்டி எடுங்கடா. இவங்க பிப்பாயிட்டு அடிக்கிற மாதிரியே இருக்காங்களே. யாரை கேட்டால் 50 ரூபா வாங்கினேன். அதில் 70 சுருட்டு இருந்தா கள்ள நோட்டான்னு பார்த்துக்கிறேன். நல்ல நோட்டு தான். மருங்காபுரி வீரன் மகன் பழனிசாமி நிலவுக்கு என்மேல் 50 ரூபா கொடுத்துட்டு இதை கேட்காத. கட்டிப்பிடி இப்போ பாடிடணும். ஏன்னா எங்கள் அண்ணன் விருப்பம், என் விருப்பம். நீ தானப்பா? நான் பாடுறேன். சித்தப்பா உட்காரு. சித்தப்பா இந்த பாரு. நிலவுக்கு என்மேல் என்னடிக்கும் நெருப்பாய் எரிகிறது, இந்த பெரியப்பனுக்கு என்மேல் என்னடி கோபம் 50 ரூபா தாள் மிதக்கிறது. 50 ரூபாய்க்கு அவ்வளோதாப்பா. முழு பாட்டு பாடினா 8300 வரும். காலையும் கிட்டே வித்துரு. என் தம்பி வாக்கிறேன், நம்ம பக்கம் திரும்பியான். இன்னைக்கு இந்த மைசெட் சூப்பரா என் தங்கம். உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். என்ன செய்ய போனேன்? பசுபதி ஆடியோஸ் டி கவுண்டம்பட்டி பூரா சொந்த சாமான் தானே. வாடகைக்கு எடுக்கக்கூடாதா? 1 மணிக்கு வந்து அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க. சொந்த சாமானை வச்சு அடிச்சுக்கிட்டு நீ தானே ஓனரு. வாழ்த்துக்கலண்ணே. பூரா ஓன் சாமான் தானே. அடுத்த வருஷம் நீ பெருங்கொண்ட கோடீஸ்வரனாக இருக்கணும். நான் தெருவில் தெரியணும். உண்மையிலேயே மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தன்னை தாழ்த்திக்கிறவன் தான் மனுஷன். நல்லா இரு அண்ணே. ஒரு குழாயும் ஒரு ஆம்பளிப்பாரம் கொடுவே. துவரம் குடிச்சில வெள்ளைப்பொடி ஆவரம் பார்த்தா பொழைச்சிக்கிறேன். நிறைய பேர் நோத்தங்கமான தண்ணியை போட்டு வைகிறாங்க. ஏன்ட்டே ஒருத்தி வந்து கேட்குறேன், போட்டோ எடுத்துக்கிட்டு எம்கேஆர் யாருன்னு. நான் தான்ட்டேன். மசுறு மட்டையோட இருக்குன்னு வெளியே போயிட்டான்டா. ஒரு மசுறு வச்சதுக்கு அடையாளம் தெரியல. இங்கே பாரு. ஐயோ அப்போ என்ன இவன் சிமெண்ட் மூட தெரியுது. பண பொட்டி சட்டையை இறக்கி விடு ஜாமி. சமையல் மாஸ்டர் ராமசேந்திரன். என்ன ராசி? குமரேசம் 15 வயசுவாக. வெள்ளி செவ்வாய் வந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்கோ. நான் எதுக்கு வந்தேன்? நாடத்துக்கு வந்தேன்னா யாகத்துக்கு வந்தேன்னா? உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாத்தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தாத்தான் எங்களை போன்ற கலைஞர் நல்லா இருப்பாங்க. நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நல்லா இருக்கணும். இதில் போகும்போது எத்தனை பேர் என்னை கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போகிறீங்க? பேசணும். அப்படி ஒரு மனுஷனை பேசத்தான் அவன் பெரிய ஆள்னா அர்த்தம். வளர முடியும்டா அண்ணே. எங்கள் அண்ணன் தம்பிகளா ஒன்று சொல்கிறேன். இந்த ஊருக்குள்ளே இன்னார் மையம் இப்படி இருக்கேன் உன்னைய பற்றி பேசுகிறான்னா ஊரே பேசுதுன்னா நீ என்ன பண்ணுற? நம்மளை பேசுகிறாங்களே சாமிகிட்ட சொல்லுவான். வீட்டுக்குள்ள நொந்து போய் படக்கூடாது. உன் வளர்ச்சி பொருட்களைன்னு அர்த்தம். நீ தான் சாதிச்சால். அதே மாதிரி மற்ற ஆளுகளை போய் இந்த அவன் பார்த்தா ஆள் அழகாக இருப்பான்டா, அவனை மாதிரி மாடு குடிக்க முடியாது, அவனை மாதிரி ரேஸில் ஓட முடியாது அப்படின்னு நினைக்காத. உனக்கு நீதாயா வீரன், உனக்கு நீதான் அழகன், உனக்கு நீதான் திறமைக்காரன். நம்மளே சொல்லுவோம். ஒரு பாட்டு பாடுவோமா? ஹலோ ஹலோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், துவரங்குறிச்சியில 10 ஏக்கர் பைப்பாசில நிலம் வாங்கி போட்டு ஒருவேளை அடுத்தவன் பத்திரம் போட்டு பதிஞ்சிருவேன்னு வெள்ளக்கல்ல சுத்தி உண்டி இரும்பு கம்பி பென்சிங் பண்ணி வயசான 75 வயசு கிழவனை போட்டு அவருக்கு 6000 சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா உடனே பணக்காரன் ஆக முடியாதுன்னு 100 ரூபாய்க்கு 10 ரூபா மீட்ரு வட்டி துவரங்குறிச்சியில 1 கோடி ரூபாயை லூசுல விட்டு வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். பணம் ஏறும் போது எவனாவது கஞ்சாவை போட்டு தள்ளிடுவாங்கன்னு பின்னாடி ஒரு சுமோல ஒரு 7 பேர் இளவட்ட பயில அடியாளா வச்சிருந்தேன். பணம் காசு பெருத்து போச்சு. இடம் திடீர்னு விலை போகலை. என்ன நகை மாதம் கிராமுக்கு 7 ரூபா ஏறுதுன்னு ஒரு 100 ரூபாவை நகை எடுத்து வச்சிருந்தேன்.
சரி எல்லாமே சொத்து பத்துலாம் இருக்குன்னு சாயந்தரமா வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துக்கு 7 4 விரதம் இருந்துக்கிட்டு கப்ளிங் லைன் பண்ண மாட்டான்னு பொன்னமராதியில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனுக்கு எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசுக்கு தகுந்தால் போல சரக்க வாங்கி குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பெத்த பிள்ளையே சொந்த பந்தம் பார்த்த வேலை எல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் 20 வருஷமா காலையில வெறு வயிற்றுல குடிச்ச அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகும்னு புதுசா குடிக்கையில் நான் மேலே பறந்தேன். நான் மேல பறந்தேன். இன்னைக்கு ரவிசம் இதுப்பா இருக்க இருக்க கொள்ளும்னு அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை நாங்க கேட்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. முன்னாடி கொலுச விட்டு பட்ட தண்ணியும் அடிச்சு புட்டே. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து இருக்க இருப்பிடமும் உடுத்த உடையெல்லாம் ஒரு உசுறு ஊட்டி சென்ற எங்க முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சதும் போதும் முன்னே இனிமேல் நாம் பிறக்க போறது கிடையாது. நீங்கள் எல்லாம் அடுத்த பிறவியில் பிறந்து இப்படி நாடகம் பார்க்க போறது கிடையாது. இந்த பிறவி என்பது ஒரு தடவை நாம் பட்டு கேவலப்பட்டு திருந்திர வந்தேன். அந்த கோமாளி ஏன் நிலைமை எந்த தமிழனுக்கு வரக்கூடாதுன்னு எங்க அண்ணன் தம்பி பாதம் தொட்டு கேட்டு இதில் நல்ல மனுஷங்க ஊரா பரவாயில்லப்பா இந்த பப்புனு பைய கருத்துள்ள பாட்டு பாடுறான்னு நினைப்பைய லேசு வாஜா கட்டிங்க போட்ட வந்த ஆள் இந்த மதுரை எதுக்கு வேன் பாடுறேன் அடிச்ச கட்டிங்க இறக்கி விட்டேன்னு என்னை வைவ என்ன வஞ்சாலும் இந்த ஊருக்கு வரும்போது இந்த பாட்டை நான் மேடையில் படிக்கும் போது இதை கேட்டு எங்கள் அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் திருந்தனா
இந்த ஊருக்கு வந்தது நான் புண்ணியமா நினைக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாடு மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாளிந்த நிலையாச்சு, போச்சு குடியாளிந்த நிலையாச்சு. இந்த பத்தியா அந்த பாட்டுக்கே இடியப்பம்ன்றது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா மணி கடண்டம் அண்ணே, மணிகண்டமா அண்ணே, மணி கடண்டம்னு போட்டிருக்கு. மணிகண்டன் தானா? மணிகண்டம் ஒன்றியம் மட்டப்பா என்ன ஊரு? எங்கே எழுதியிருக்கு? ஸோ நீ சொல்லு, நான் சொல்கிறேன். மட்டபாரப்பட்டி புது அண்ணே 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 இங்கே பாருங்க அண்ணே 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 அண்ணே, இப்படி வீச்செழுத்து மளிகை கடைக்காரன் எழுதுன மாதிரி எழுதுனா நான் என்னென்ன செய்வேன்? புது அண்ணே நீ சொல்லுண்ணே, நீ சொல்லு. ஒரு 200 கூட நீ வச்சுக்க. நான் என்னத்தை கண்டேன்? நீங்கள் பக்கத்து ஒரு நாள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எங்கள் ஏரியானா எழுதி கொடுக்கும்போது எனக்கு ஊர் தெரியும்ண்ணே. அண்ணே அந்த எழுத்தை பாருங்கண்ணே. அன்னைக்கு ஒரு ஊரில் ஒட்டியம்பட்டிக்கு மொட்டை கொண்டின்னு எழுதி கொடுத்தாங்க. புது பணக்காரனா? புது பணக்காரனா? இது ஒரு பெருமையாக்க. நாங்கள் ஏழைப்பா, காசை நாங்கள் இங்கே பார்த்தோம். எல்லாருமே பூரா ஏழை. எங்கள் அண்ணன் தான் பணக்காரன். பணக்காரன் இருக்கனால எங்களுக்கு ஆளுக்கு 1000 கொடுவேன். அவ்வளோதான், சரக்கு இறங்கிருச்சு. நன்றி சண்முகம் அண்ணே, புது பணக்காரன். வாழ்த்துக்கள் அண்ணே, புது பணக்காரன். ஸ்ரீ பொன்னுச்சாமி ஸ்ரீ சாமி பெயிண்டிங் ஒர்க்ஸ், அனைத்து விதமான சென்ட்ரிங்கல் எலக்ட்ரிக்கல் பெயிண்டிங் ஒர்க்ஸ், பட்டி பார்த்தல் அத்தனையும் சிறந்த முறையில் செய்து தரக்கூடிய வீடு டி கவுண்டம்பட்டி துவரங்குறிச்சி மருங்காவரி வட்டம் திருச்சி மாவட்டம். உரிமையாளர் ஸ்ரீ பொன்னுச்சாமி. செவர்களை நன்றாக சுரண்டி பிரசில் வைத்து ரப்புன்னு அடித்து வீடுகளை நாங்கள் புதுசாக தருவோம். ஸ்ரீ சாமி பெயிண்டிங் ஒர்க்ஸ். வேற கிளைகள் கிடையாது. சாத்தி வச்ச அடி. கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி துவரங்குறிச்சி புத்தானத்தத்தில் இருக்கிறது இந்த கிளை. கிருஷ்ணா பேக்கரி திருச்சி மாவட்டம் அரங்காபுரி வட்டம் தாளம்பாடி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரி அம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை அம்மன் நவக்கிர பரிவார தெய்வங்கள் கும்பாஜ விழா 47ஆம் நாள் மண்டப பூஜை விழாவை முன்னிட்டு எம் பழனிசாமி, ராஜ்குமார், கருப்பையா, சாமிநாதன் இவர் குடும்பத்தார வழங்கும் பிரார்த்தனை நாடகமாக நாளைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி இதே மேடையில் பாண்டிச்சாமி என்ற நாடகம் நடைபெறும். நாடக உலகின் நவரச நாயகன் எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளச்சாமியாகவும், நவரச நாயகி பி ஜெயந்தி வெள்ளையம்மா, பிபி தங்கராஜ் சேதுபதி, பாண்டிமுனி, பி ராமன் மாடு, தம்பி ஆசை தம்பி. பத்தியா அவன் பேர், அவன் எனக்கு தம்பி, அவன் பேர் ஆசை தம்பி. ஆசை தம்பி பபுன், சுகன்யா அவர்கள் டான்ஸ், ஜெயச்சந்திரன் ஹார்மோனியம், வரதராமன் மிருதங்கம், எஸ் தனவால் ஆல்ரவுண்டு, டிஆர் ஆசை சீன் தாளம் ஒளிவொலி அமைப்பு, பசுபதி ஆடியஸ், தாவண்ணா கவுண்டம்பட்டி. இங்கனே உட்காந்துக்க போகக்கூடாது. நோட்டீஸ் அம்பளிப்பு கோவை கிருஷ்ணா பேக்கரி உரிமையாளர் எங்கள் அண்ணன் பி ராஜ்குமார், பி ஞானவேல். நன்றி அண்ணா. நாடகத்தை காண வருகவர்களென இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். பழனிசாமி, ராஜ்குமார், கருப்பையா, சாமிநாதன் குடும்பத்தார்கள், தாளம்பாடி கிராம பொதுமக்கள். நாடக அமைப்பு பி பிச்சை. அம்பலம் அம்பலம் குப்பனம்பட்டி. அண்ணே நீதானா? உன் பேர் என்ன? சண்முகம் அண்ணே. நன்றி. நாளைக்கு எல்லாரும் பாண்டிச்சாமியை பார்க்க வந்துடுங்க. இன்றைக்கி நிறையா சாமி வந்துருச்சு. நாளைக்கு எந்த பாண்டிச்சாமி? மொத்த சாமி இப்போ காட்டிடுறேன். அம்பளி யார் கொடுத்தா? 500 ரூபா. எங்கள் அண்ணன் கிருஷ்ணா பேக்கரி. அத்தை தண்டி பேக்கரி 3 இடத்துல வச்சுருக்கேன். 500 ரூபா தரேனே. ஏதாவது கிரீம் இருந்தா ஓ பர்த்டே கேக்கா. கிருஷ்ணன் குடும்பத்தார்கள்
பொத்தப்பட்டி சார்பாக 501. எங்கேப்பா அதெல்லாம் எடுக்கிறிய? 201. சரி 300 அப்புறம் ஜிபே பண்ண சொல்லு. நன்றி நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தான் பாவம், எப்போ பார்த்தாலும் பயந்த ஓலாரோடே இருப்பாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா இவன் ஏதாவது கிளப்பி விட்டுருவேன் நம்ம. ஆனால் ஆகும்னா அந்த ஸ்டாண்டுக்கிட்டு தான் வர்றாங்க. அன்னைக்கு ஒரு ஒம்பளை ஆடி அப்படி தான் பறவை காமெடின்னு ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுச்சு. ஏய் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் தெரியுமில்ல, அதில் ஒரு கூத்து பண்ணிவிட்டாங்க. உள்ளே வந்து சேவலை கட்டி போட்டாங்க ஊருக்காரங்க. அப்போ பின்னாடி இளவட்ட பயிரக வெடி வச்சுருக்காங்க. வெடியை வச்சோடனே டம்மு டம்முன்னு வெடிக்கணும். இந்த சாவை அத்துக்கிட்டு போயிடுச்சு சடம்பில். கருப்பை ஏர் நின்ட்டேன். ஏன் நின்று எங்கப்பா என் சாவை இல்லை ஓடிடுச்சு, நக்கிடுச்சு. ஆனால் அந்த ஊர் இளவட்ட பயலை நான் காலில் விழுந்து கும்பிட்டேன். அவன் நல்ல வேண்டாம். அவன் சொன்னேன் ஒரே ஒரு சேவை செல்லமாக வளர்க்குறேன்னு சின்ன குஞ்சிலேருந்து, அதை வேணால் நம்ம ஊர் சாமிக்காக தரேன் அப்படின்னு. நன்றிப்பா கொண்டு வாப்பான்னு கோழிப்பையோடு தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்தோடனே சின்ன கருப்பு நல்ல இருட்டு சாவலை கொடுத்தேன். உடம்பு பூரா ரத்தம். அப்புறம்தான் தெரியுது இவன் கொடுத்த சாவை சண்டை சாவை கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்கேன். போட்டு நங்குன்னு அவன் மார்பிலே வெட்டியிருக்கு. உள்ளே வந்து பார்க்குறேன் 27 தையலை போட்டு. ஏய் நாடகத்தை நான் தப்பு சொல்ல நடிகனை, இதெல்லாம் நடக்கும்ப்பா. 7 ஜம்புவை பார்த்துருக்கீங்களா? அப்போ எங்கள் அண்ணன் தம்பிகளா மகமாய் நீயே செம்பு மாதிரி உக்காட்டிய எங்கள் அண்ணே. சென்னை 7 ஜம்பு, அதை ஒரு ஊரில் கேளு. 7 ஜம்பு வச்சாக மேலே 2 7 ஒரு முத்து மாதிரி இந்த செம்பு எடுக்கணும். தூக்கிடுச்சு. தூக்குனா பொம்பளைய ஊரா கொஞ்சம் நேரத்தில் தலைமையில் ஒடிச்சு சண்டை ஓடுது. சண்டை ஓட்டு பாவாடை விடையெல்லாம் கிழிச்சு. அப்புறம் தான் இப்போ பார்க்குறேன் பூரா வந்து காசு வெட்டி போட்டு மண்ணை வாரி தூத்தி சண்டைக்காரியெல்லாம். ஏன் செம்பை சக்காலத்தி எப்படி தூக்குவா? அவள் செம்பை வளர்த்துக்குற உன்னைய போட்டு அறுக்க உன் புருஷனை போட்டு நக்க உக்கணும் அடிச்சு பாயுது. இதில் சும்மா இல்லாமல் இந்த கருப்பு சாமி போட்டால் கோயிலில் போய் கோயிலில் வச்சு சாமியை கும்பிட்டு செம்பை தூக்கிட்டு சொல்ல 6 ஒம்பளைக்கு உள்ளூர் சாமி குலசாமியாக இருந்திருக்கு. 7வது ஒம்பளை 18ஆம் படி கருப்பனா ஆட்டோ எடுத்துட்டு செம்போட கிளம்பிடுச்சு. அப்புறம் செம்பு இல்லாமல் நான் பட்ட வாடு பழனிக்குத்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு அளவு தான்டா. இப்போ நம்ம சாமி அழைச்சோம்ல, இது ஒரு உண்மையான சாமி. சாமி எப்படி வரும்னு நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த மேடையில். எப்படி வர்றான்னு டேய் நீனும் ஆடக்கூடாது, அரைஞ்சு விடுவேன் பாப்பா. ஒருக்கு ஒருத்தன் டீ அரைச்சிடுறேன். தண்ணி கலந்துருக்கலடா. நீ தான் நாளைக்கு கோடீஸ்வரன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் முத்தம்பட்டி VRLS லட்சுமணன் சார்பாக ரூபாய் 101. உலகத்தில் நம்ம சொல்கிறோம் இந்த டீ கடைக்கு போனோம்ப்பா லைட்டாக தண்ணியை கலந்துட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லாமே கலப்படம் தான், பெத்த தாயினுடைய பாலை தவிர. இங்கேயாவது உள்ளூர் கடை ஏமாற்ற முடியாது. வெளியிலேருந்து சில பேர் வந்து வியாபாரம் பார்க்குற ஆளுங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தா ஊருணியை ஒட்டி டீ கடை ஓட்டுந்தேன். நான் போய் கேட்டேன் வேறு எத்தனை லிட்டர் வாங்கினேன்? 3 லிட்டரு தான். என்ன கூட்டமயிர் வர போதுட்டேன். பார்த்தா 5000 பேர். பக்கத்தில் ஊரணி ஓசை போட்டேன். ஓசை போட்டு சட்டிக்குள்ளே விட்டு காலையில் என்கிட்ட போகும்போது சொன்னேன் ரொம்ப நன்றினே, ஒரு 3.5 லட்சம் கிடச்சினேன் லாபம்ட்டேன். அதை நம்மளால் ஊரம் தூக்க வரிச்சிலையும் கட்டிங் போதலையும் குடிச்சு விட்டு இன்னும் அப்புறம் பூசு சேர்ப்பீங்களா? அந்த வாடை வருது. அவன் கம்மா தண்ணியை சேர்த்துருக்கேன். யார் என்ன இந்த உலகத்தில் எதுவுமே வந்து ஆதாயம் இல்லாமல் பண்ண முடியுமா? ஒரு ஆடு வளர்க்குறிய, அந்த ஆடு 3000க்கு வாங்கி வளர்ப்ப, அதே 2800 நீ குறிப்பியாக்க கொடுக்க மாட்டேல. ஆனால் வியாபாரி மாதிரி பேச முடியாதுப்பா. எங்கள் அண்ணன் குனியுதுவார் மாடு புடி மாடு. அந்த வியாபாரி வந்து பார்க்கணும் பெரிய இது மாதிரி சட்டையை அப்படி போட்டுக்கிட்டு ஃபில்டரை பற்ற வச்சுக்கிட்டு அப்படி தொடையை பிடிப்பாங்க. என்னத்தை 4.5 கிலோ விழுகாத போல. அவன் வீட்டுக்காரன் ஐயா கோதுமை தவிடெல்லாம் வச்சோம்னு அழுவேன். ஏய் நீ அப்படித்தான் பிடிக்கிறியா? நீ என்ன தானா? நாளை வந்து ஆட்டு வெதரை பிடிச்சி பாரு. ரெடி சாங் பாடவா? ஒரு பாட்டு பாடிக்கிறேன். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாட்டுதாப்பா. தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி
போச்சு மலைகள் எல்லாம் பாவிய நாத்த வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே ஐயா சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுதே ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் ஆடியில நாத்து பாவி ஐப்பசியில நடவு நட்டோம் நட்ட வயிறு எல்லாம் நடந்துகிட்டு செத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு ஐயா மருந்து அடிச்சு பார்த்தோம் அது மண்ணுக்குள்ள போச்சு காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டு முட்டோம் காசு பணத்தை எல்லாம் காணியில போட்டு முட்டோம் கஞ்சிக்கு இல்லாமலே கஷ்டப்பட்டு வாழுறாங்க என்ன நாம செய்வோம் ஐயா எப்படி நாம வாழ்வோம் ஐயா என்ன நாம செய்வோம் அதை எப்படி நாம செய்வோம் கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ள போறீங்களே கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே உங்களை போல நதி இல்லாம உழவு கட்டும் போவாதீங்க மனசை இறந்த வாங்க இல்ல மந்திரியோட போங்க நீங்க மனசு இருந்தா வாங்க நம்பியோடு போங்க நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தார்களே நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன பஞ்சம் எங்க போகும் பகல் நெஞ்சு நிறைஞ்சு வாழும் ஐயோ பஞ்சம் எப்போ போகும் பகல் நெஞ்சு நிறைஞ்சு வாழும் அதே அறிவு சார்ந்தாள் என் பண பொட்டி நீ நல்லா இருக்கணும். பி முருகேசன் A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் இவை அனைத்தும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யப்படும். 5/534 கலிங்கப்பட்டி ஆலம்பட்டி ரோடு திருச்சி 12 A to Z எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்ஸ் சார்பாக இத்தண்டி கடை வச்சுக்கிட்டு 100 ரூபா எங்கள் அண்ணனை வச்சுக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் யாதவ பேரவை பூதகுடி சார்பாக ரூபாய் 501. நன்றி என் அன்பு உறவுகளே. இது தாலுகா ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் லேஜான ஆளா இரு. இப்போ பாரு என்னதான் இதுதான் உலகம். பணத்தை பார்த்து பழகும் உலகம் இந்த உலகமே. பணத்தாசை பிடித்த நரகம்டா இந்த நரகத்தில் நானும் வாழ்றண்டா. என் கஷ்டத்தினால தினமும் சாகுறண்டா. அவன் குடும்பத்து பிரச்சனை எழுதிட்டாங்கடா. பொண்டாட்டி புருஷன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு நான் நாட்டாமையா சாகுறண்டா. உறவு கூட ஒதுங்குதுடா. எங்கிட்டா வசதி இல்லைன்னா வெறுக்குதுடா. காத்தாண்டா சீதா லட்சுமி தர்சிகா மோனி மலம்பட்டி. என்ன வங்காளி உனக்கு பிரச்சனை? உள்ளவா லிவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா அது? இதுடா நோத்தாடா கும்மாடா கடன்டா அடிக்கிறாடா பாயிராடா குத்துறாடா. அருமை ப்ரோ. நீ பேசாம இளையராஜா ஐயாட்ட போய் பாட்டு எழுது. பாட்டு எழுதும் போது குத்துறான்டா கவட்டில் விழுகிறான்டா. எந்த வர என்ன இளங்கோவன் திருச்சி மாவட்டம் அருங்காபுரி இளையராஜா ட்ரம் செட். அருமையான கலை, அசுர தொழில். இந்த மாதிரி கலைகள் எல்லாம் இளையராஜா ட்ரம் செட். எங்களிடம் ட்ரம் செட், நையாண்டி மேளம், மேலச்சட்டு, குறையங்குருத்தி மற்றும் தேர் வாகனம் கிடைக்கும். இருக்குமிடம் திருச்சி, மதுரை மெயின் ரோடு, எம் கல்லுப்பட்டி, சமத்துவபுரம், மருங்காவரி வட்டம், திருச்சி மாவட்டம். எங்களது மருங்காவரி இளையராஜா ட்ரம் செட் சார்பாக ரூபாய் 501. நன்றி என் உடம்பிறப்புகளை. விசிட்டிங் கார்டு தான் பெருசாக இருக்குது, ரூபா சிரிச்சா இருக்கேன். கே ஜெயராமன் வீட்டு மனைகள் தோட்டம் வாங்க விற்க 746
சந்தனத்தான் குறிச்சி குன்னத்தூர் கிராமம் விராலிமலை தாலுகா புதுக்கோட்டை வீடு மனைகள் தோட்டம் வாங்க விற்க அணுகவும் கே ஜெயராமன் ஏ வளையவட்டி சதீஷ்குமார் ரமேஷ்குமார் தினேஷ்குமார் கணேஷ் ராஜா குரூப் சார்பாக 200 பயலுகடா என்ன கருத்திலும் புனர் வழங்கக்கூடிய மதிமரியாக்குரிய திருச்சி மாவட்டம் அருங்காவரி வட்டம் தாளம்பாடி கிராமத்தில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஸ்ரீ நவகிரகம் மற்றும் பரிவார தெய்வங்கள் மகா கும்பாஜி விழாவை முன்னிட்டும் 46ஆம் நாள் மண்டபடிதாக நடத்தும் 46ன்னு போட்டிருக்கு மன்னிச்சுக்கோங்க 47 பிரிண்டிங் மிஸ்டேக் மை மிஸ்டேக் கிடையாது. இந்த நாடகம் தாளம்பாடி கிராமத்தார்கள் அன்போடு ஆசியோடு நடைபெற்றாலும் யார் இந்த சாமிக்காக பிரார்த்தனை போடுகிறார்கள் என்றால் டி கவுண்டம்பட்டி தெய்வத்திரு துரைசாமி கவுண்டர் மகன் தெய்வத்திரு சுப்பன் கவுண்டர் குடும்பத்தார்கள் எஸ்ஆர் சேது எஸ்ஆர் சரவணம் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பம் ஒன்றுபட்டு இங்கே ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்து மேடைக்குள்ளே நாங்கள் அலங்காரம் பண்ணி நடித்தாலும் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் இரவு கண்முழித்து டூலர் பைக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஊருக்கு வந்ததை நினைத்து பெருமை கொள்ளுகிறது தாளம்பாடி கிராமத்தார்கள். அத்தனை பேரையும் வருகிறவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். என்ன நாடகம் என்றால் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டு எத்தனை பாட்டு வேணாலும் பாடும். ஆனால் என்ன சொல்ல கண்ணங்கரையன் இருக்கும். கண்ணங்கரையன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? செருப்பு தூக்கிட்டு தான் போகணும். கண்டென்ட்டுக்கு ஆள் கிடச்சிருச்சு. தமிழனுடைய நிறமே கருப்பு தாயா. வள்ளியை போய் பார்த்துட்டு சடங்கு சுத்த போகிறார். துவரங்குறிச்சி எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாதகான பேரரசு பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் அருள்மணி அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆறுமுனி சக்கரவர்த்திக்கும் ஒரு தனி திறமை உண்டு. நான் ரசித்த ஆறுமுனி சக்கரவர்த்தி நிறைய பேர் இருக்காங்க திறமையானவங்க. ஆனால் எனக்கு அத்தனை ஆறுமுனி சக்கரவர்த்தி பிடித்திருந்தாலும் அதிலே ஒருவனாக இவனுடைய குரல் எனக்கு பிடிக்கும். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள வக்கனாங்குண்டு கிராமத்தின் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல். ஹலோ ஹலோ ஊருக்கே சோறு போட்ட விவசாயி சாகுறாங்க, விவசாயி சாகுறாங்க. ஒரு கை அரிசி வாங்க வரிசையிலே நிக்கிறா, வரிசையிலே நிக்கிறா. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம். குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். இப்படியே போனாக்க பூச்சி எங்கே வாழுண்டாங்க, புழுவு எங்கே வாழுண்டாங்க. நம் மனுஷ பையில மட்டும் மண்ணாகி போகுண்டா, மண்ணாகி போகுண்டா. பொன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ சித்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. பொன்ன போல ஆத்தா என்ன
போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது உன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா சூப்பர்ரா. ஸ்ரீ சக்திவேல் சவுண்ட் சர்வீஸ் சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்தரப்படும் யாகாபுரம் முடுக்கம்பட்டி எங்களது ஸ்ரீ சக்திவேல் சவுண்ட் சர்வீஸ் சார்பாக ரூபாய் 101. துவரங்குறிச்சி துவரை தோட்டா நட்பு சாம்ராஜ்யம் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக ரூபாய் 301. நன்றி உறவுகளே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் இன்னைக்கு வந்திருக்க இந்த 4 பேரும் பக்கமேளமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்ததில்லை. நீங்கள் எல்லாரும் எத்தனையோ மிருதங்க சக்கரவர்த்தியை பார்த்துருப்பீங்க. அதில் பெருங்கொண்ட ஒரு வாத்தியார் ஜாம்பவான் யாருன்னா அன்னைக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவருடைய மாணவர்கள் தான் நாடகத்துறையிலே அதிகம். எனது அன்பு சித்தப்பா மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலத்தில் பிறந்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் 150க்கு மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தி இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சின்ன ஜெயராஜ் சிங்கத்துறை இப்படி பெருங்கொண்ட மாணவர்களை உருவாக்குனா அதில் ஒரு சிங்கம் தான் இவர். என் தம்பி மருது எங்கள் வாத்தியாருக்கு அப்புறம் நான் அந்த நடை அந்த வாசிப்பெல்லாம் கேட்குறதுனா என் தம்பி மருது தான். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் மருது மருது சிங்கா மிருதங்கத்தை இசைப்பாரா. சூப்பர்யா. குச்சிக்கிட்டு தான் வதக்க வதன்னு போட்டு அடிப்பாங்க. அவன் கைக்கிட்டே எந்த அடி அடிக்கிறான்டா. சூப்பர் கையடியா.
பலவாத்திய மன்னன் நிறையா அவனை பார்த்துருப்பிய. பொன்னமராதி, தோரங்குறிச்சி, சிங்கம்னாரி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சாட்டைக்கிட்ட அடிச்சு தெரியுவேன். என்ன வாத்தியார் சொல்றீங்க? அதுக்கு மியூசிக்கே வந்தான்டா. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், 2 பேரும் கக்கூசில் ஓடினாங்க. ஆனால் இவன் மட்டும் மாட்டிக்கிட்டியா, சாமானத்துக்கிட்டு ஓட முடியல. அந்த சாட்டுக்கிட்ட அடிச்சவன் வேற ஆளும் கிடையாது, இவன் தான். அந்த ஆட்டத்தை கவனிச்சிக்கலாம் இருந்தா அதை வதையா எனக்கு அண்ணன் சிரிக்குது பாரு. பலவாத்திய மன்னன் அவனும் சாதாரண ஆள் கிடையாது. என் தம்பி ஒரு அதிரடி மண்ணே, கொஞ்சம் கூட சோறாமல் வாசிப்பேன். நல்லா இருக்கணும். நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பிள்ளை தானே பத்திரிக்கையே, 3-4 உனக்கு முடியலையா? அப்போ அவனை ட்ரை பண்ண, அவற்றை சாதகத்தை கொடுண்டே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் மணிமணியா ஆல்ரவுண்டு அடிப்பார்கள். அது உனக்கு சம்பளம் கிடையாது. என்ன அடிச்ச மயிரடி? அந்த ரவுண்டாக இருக்கலாம் தூக்கி வச்சாடுறா தம்பி, அடிப்பா முளைப்பாரி அடி. இந்த தூக்கி வந்தாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் அடிப்பா கண்டுபிடிச்சிருவியா? அட்ரா அந்த பஸ் ஸ்டாண்ட் அடியா அட்ரா. ரூபா இருந்தாங்க. இப்போ போயிடுவாங்க. ஆனால் 3 பேர் 2 பேரை கண்டுபிடிச்சி விட்டு மேலே ஒரு பொம்பளை ஆடி போனால் அது யாருன்னு தெரியல. சாந்தியாத்தியா இருக்குமா? சூப்பர், வாழ்த்துக்கள், ஒரு கைதட்டு. சூப்பர். நாட வேணாம்ட்டால காசை கொடுப்பேன்னு எங்கள் அண்ணே அதுக்கு வந்துச்சு. அண்ணே என்ன ஜிபே கேட்குதாங்க அண்ணே? சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற நேற்று நீலகண்டை மாட்டினாப்புல. இங்கே வா, நீலகண்டை சிசியந்தே இந்த கோலகண்டை எனது அன்பு மச்சான். மாமா சொல்லுங்க மாமா. இவங்க அப்பா ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ மையன், எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள அகரம் கருப்பையா மச்சான் அவர்கள் சீன்தாளம். நீ பொழந்தது ஒரு இரு, நீ எலெக்ஷனில் நிற்காத, நாட்டுக்கு நெல் இல்லை மாப்பிள்ள, இந்த வட்டம் சட்டமன்றத்துக்கு நிற்க போகிறோம். உங்கள் தொகுதி தானே? மானாமரி தொகுதி சொன்னது உண்மைதான். சிவகங்கை மாவட்டம் மானாமரி தொகுதி மரியாதைக்குரிய 15 ஆண்டு காலம் 3 பீரியடு எம்எல்ஏ பாரமலை 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 எனது தகப்பனார், இவருடைய மைத்துனர். எங்கே அதெல்லாம் இங்கே உன்னை பிரச்சாரம் பண்ண வர சொல்ல. எங்களுக்கு தேவை நீ தாளம் போடணும். போட்டுருவான், கரெக்டாக போடணும். போடுமாம்மா, சொல்லுமாம்மா. மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில், மலை உச்சியில் நாம் பாட்டு படிக்கிற நீ ஒத்தையில், பச்சை மலை போவு நீ உச்சி மலை தேரு. போட்டுருவா மச்சான், தானே போட்டுருவா. போடு. ஏய் மதுரை முத்து ப்ராப்பர்ட்டி காமெடி தான்டா. அள்ளிட்டான அந்த கப்பக்கால் முண்டை. தென்றல் முழங்கிய போதும் அந்த பஸ் ஸ்டாண்ட் அடி வந்துட்டேன் பாரு. வாடி பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு போற முன்ன வார்த்தை சொல்லி போனவல்லே நாகரத்னமே. வயசுல பெரிய ஆள் வாக்க போயிரு குண்டக்க மண்டக்க விளக்கமா சாடிச்சு போடுவேன். அந்த கொலுசு கடை ஓரத்துல பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டு கடைசியா சிஞ்சன் தாளம் போட்டது யாரு? இப்படிதானே பாட்டு பாடியா மச்சான்? உன் தொண்டையில் பாடுவனே சூப்பர் சிங்கரை விஜய் டிவியில் சேர்த்து வரேன்.
ஒரே ஒரு பாட்டு மச்சான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ள பாம்பு வந்து. ஏய் லூசாடா, நாடக மேடையில் முனி ஓட்டம் இருக்கு, இப்போ எடுக்கிறேன். தென்றல் வந்து தீண்டும் போது பாம்பு வந்தம்மா. இந்த வறுமடியை படி ராஸ்கல் வந்து விட்டார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களது கேப்டன், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். இவரை எந்த மேடையிலையும் பேசுவேன். ஏன்னா எத்தனையோ ஏழைவாழைக்காக சோறு ஓட்டு வளர்த்த மகான். பசிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுங்கய்யா. நீங்கள் என்னை எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. என்னுடைய அன்பாலயத்தில் ஒரு பிக்கப் வண்டி அன்பாலய ஜாமாயத்திற்காக வாங்கும்போது வலதுபுறம் டோரில் முத நான் வரைஞ்ச படமே கேப்டனுடைய புகைப்படம் தான். ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே செங்கம்பட்டி கேப்டன் குமார் அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணன் 501 கொடுத்துருக்கு. கேப்டன் புகழ் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் கேப்டனை சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த தமிழகம் நினைத்து கொண்டே இருக்கும். சாமி அழைக்க மாத்தியாரே. அப்போ அது வந்து சாமி நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு பிரேரைஸை எடுத்துக்கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது பசுபதி ஆடியோஸ் டி கவுண்டன்பட்டி. பசுபதி மைசட்டு இதுதாம்மா, பக்கத்தூர் கிராமம் ஓ ஊரம்மா. உங்க ஓனர் எங்கம்மா இங்கேதான் இருக்கியம்மா. ஒரு 100 ரூபாய் தரலையம்மா. பசுபதி மைசட்டு இதுதாம்மா, டீ கவுண்டம்பட்டி சொந்த ஊரும்மா. நீ பாக்கெட்ட நோண்டுற 100 ரூபாய் தானா, இதுக்கு நீ கொடுக்காம இருக்கலாம். பசுபதி மைசட்டு வாழ்கம்மா. நான் பார்த்து படிச்ச கிராமம் இதுதானம்மா. எங்க பசுபதி மைசட் வாழ்க 100 ஆண்டு. எங்க பசுபதி மைசட் வளர்க பல்லாண்டு. சட்டிக்குள்ள அவளை வச்சிருந்த 100 ரூபா தர, அது ஓன் சட்டி ஓன் காசு. நன்றி அண்ணே, சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எங்கள் அண்ணே. அது சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆளாக வரணும். அப்பையும் உன் தம்பி தான் பார்ப்போம். நல்லா இருண்ணே. நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். டி கவுண்டம்பட்டி எஸ்ஆர் சேது, எஸ்ஆர் சரவணன் குடும்பத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தாளம்பாடி. நாடகத்தினுடைய அமைப்பாளர்கள் டி எஸ் பி கே சண்முகம், டி கவுண்டம்பட்டி. எங்கள் அண்ணன் சண்முகமும் அன்பு தம்பி இங்கே வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்ற MKM லைவ் தம்பி அலங்கம்பட்டி மணிகண்டன் அவர்களுக்கும் கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தம்பிகளுக்கும் வாழ்த்துக்கள் தம்பி. ஒவ்வொரு பேரை சொன்னோம்னா தீபாவளி வரப்பட்டுரும். வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார். உலகத்தில் குருநாதர் இல்லாத எந்த கலையும் கற்றுக்கிட்டா அது நிரந்தரம் அல்ல. ஒரு வேலையை இன்னொருத்தர பழகாமல் திமுருக்கு செஞ்சால் அது நிரந்தரம் இல்லை என்று சொல்லுகிறேன். தனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த கற்றுக் கொடுத்த குருநாதர் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் வாத்தியாருக்கு நீங்கள் துரோகம் பண்ணிடுறாங்க. யாருனால வாழ்க்கையில் முன்னேறணுமா அவதாயா சாமி. எங்கள் வாத்தியார் இல்லைன்னா அந்த கோமாளி பைய கிடையாது. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். மானாமதுரை சோனியாவிலேருந்து திரும்பும் தாயமலை ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்ரு. இடது பக்கம் வத்தாத 3 அடி ஊற்று தண்ணி, வலது பக்கம் 600 வருஷமாக வெட்டாத சீமக்கரை உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த அந்த MKR பார்த்த வேலை சின்ன வயசிலே குடும்ப கஷ்டத்தினால் படிப்பறிவு இல்லாட்டாலும் நான் செய்த தொழில், நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. செய்யும் தொழிலே தெய்வம். இதில் பெருமையெல்லாம் கிடையாது. அதை நான் எங்கேயும் சொல்லுவேன்.
கள்ளிசேரி கிராமத்திலிருந்து பெற்ற தாய்க்குத்தான் பசியோட அருமை தெரியும். எங்கள் அம்மாவை பிறந்த புண்ணிய பூமியிலே எங்கள் ஆத்தாவுக்கு பேர் சேர்க்கணுன்றக்காகத்தான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எத்தனை படத்துக்கு என்னை கூப்பிட்டாலும் ஏன் நான் போகவில்லை என்றால், நான் போய்விட்டால் அன்பாலயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பட்னியாக கடந்து விடுவார்கள். எங்கள் அண்ணன் தம்பிகளை தினசரி நான் பார்த்து பழக முடியாது என்பதற்காகத்தான் எத்தனை தூரத்துக்கு சினிமாவுக்கு போனாலும் ஆயில் உள்ளவரை நாடகத்திலே கோமாளியாக இருப்பேன். அடியன் எம்கேஆர் பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு வரேன். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும். நீங்க பூமியிடம் நல்ல பெருமை பெறும். சத்தியத்தை தின காத்து வரும். அந்த சாமி தினம் கூட கூட வரும். அண்ணனையா அண்ணனையா அன்புள்ளே மன்னனையா அண்ணனையா அண்ணனையா அன்புள்ளே மன்னனையா ஊரெல்லாம் உண்டாடும் உன் பேரையா அடனி தங்க கட்டி சிங்க குட்டி தமிழ்நாட்டில் இருக்க ஆம்பளை ஊரம் ஆண் சிங்கங்களை ஊரம் கேப்டன் தாயா அத்தனை பேருமே எனக்கு விஜயகாந்த் ஐயா தான். முடிஞ்சு போயிட்டு வரவா. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் கோமாளிக மேடையில எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளைத்தான் அந்த ஆடு நம்பும். எக்கோ குறை வளர்க்குற ஆளை என்னைக்காவது ஆடு நம்புமாப்பா? அறுக்கிறவனத்தையும் நல்லா நம்பும். வளர்க்குற ஆள் என்ன கோதுமை தவிடு ஓடு அகத்தி கொலை விடு. நீ படுத்து கிடக்கும்போது உன் கம்பு கூட்டு மதுரை கூட திங்கி அந்த கடா குட்டி உன்னையும் நினச்சி பார்க்காது. இந்த வியாபாரியத்தையே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. ஏன்னா வியாபாரிதான் வந்தவனே தொடையை ஒரு பிடிப்பார், இப்படி பிடிப்பார். அந்த கடை நினைக்கும், பரவாயில்லையுமே அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் போகிறானே. அந்த வெதரை பிடிச்சி ஒரு கசக்குவார், கிஜா கிஜா கிஜா. இப்போ கடை நினைக்கும், பரவாயில்லையே நல்லா அடிச்சு விட்றானே. ஓனர் கூட அப்படி செஞ்சதில்லை. இவன் யார் திடீர்னு வந்தேன் நல்லா மசாஜ் பண்ணுறான், நீக்குற பெட்டு படம்லாம் ஓட்டுறான், நல்ல புறவாக இருக்கேன் அப்படின்னு இந்த கடை நம்பி போயிடும். காலையில் 5 மணிக்கெலாம் தண்ணியை தொளிச்சு வெட்டி போயிடுவேன். அதனால தான் அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேங்க. உன்னுக்கு போற அண்ணன் தம்பிகளை இருந்து வாங்கங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேங்க. ஹலோ 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 ஹலோ. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்று மறியாத கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச
போல மனம் படைச்ச மன்னவனே படுத்துளிய போல குணம் படைச்ச என்னவனே நெஞ்சம் இன்னும் கூடு அதில் இருப்ப வைத்ததாரே துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது சேரு அது தெரியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு எந்த புண்ணும் மாறிடுமா வேதனை தான் தீண்டிடுமா இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச என்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச சின்னவனே அங்கே செத்து போயிருவேன். அது ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்குமா என்ன? ஒப்ப வச்சிருக்காரு. ஹலோ அப்புறம் பெட்டிக்கற சொல்லுமா. வணக்கமுங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ரொம்ப நாளா டான்ஸ் ஆடிட்ட பூரா கேட்கணும். என்ன கேக்குறீங்க? என்ன டான்ஸ் பூரா வெளியில வந்தோனே அலோ அலோன்னு சொல்றீங்களே ஒன்றும் புரியல. அது என்ன காரணம் கேக்குறீங்களா? ஆமா. பெட்டிக்காரர் காது கேக்குமா இல்ல செவுடா போயிட்டாரான்னு பார்த்தோம். மைக் செக் பண்றீங்களா? மைக்ல செக் பண்ணலடா சரி. முட்டை. எனக்கு காது உனக்கு கேட்கல. முத காது கேக்குமா நாங்க பேசி பாக்குறோம். சரி அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ண மைக் சொல்ற? நல்லா இருக்கான்னு செக் பண்றீங்க. ஆமா. என் மைக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க. முகரைய உடைச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்கோ. இல்லம்மா நல்லா ஓ இருக்கு. மைக்கு பூதியா போயிரும்டா. அதனால பரவாயில்ல. அப்புறம் நல்லா இருக்கீங்களா கருப்பு? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். அப்புறம் மருதண்ணா நல்லா இருக்கீங்களா? ஐயா அடியே 32 பல்லும் தெரியுமே. நினைச்சேன் இதை சொல்லியே நீ உலகத்தை ஓட்டி போடுவ விடு. அப்புறம் ஆல் ரவுண்டு கர்ற வணக்கமுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஓ தாள கர்ற சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்ற மாதிரி என்ன ஓரே பாரு நல்லா அப்படியே. இதெல்லாம் ஊத முடியாது, ஒன்னால செத்து போயிருவேன். ஆமா ஏய் மாலை பாரு அப்படி சொல்லவில்லையே நான். பாவம் அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர்லாம் அப்படி சொல்லலாமா? பரவாயில்ல. ஏன் தெரியுமா அப்படி சொன்னேன் நானு? எந்த ஊரு போனாலும் கலை பேர் அல்றாருப்பா. என்னம்மா சொல்ற? 50 பேர் வாங்குறாப்ல. கொஞ்சம் தூக்கி வச்சு ஏய் அப்படிலாம் சொல்லாதீங்க பாவம். நல்லாவே இருக்கணும். இன்னும் 10 வருஷத்துக்கு அவர்லாம். ஆமா ஆமா பரவாயில்லங்க. 4 பேருக்கு வணக்கம். மற்றும் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்களா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அடே எங்க அப்பா அப்பா கருப்பு சொல்லுமா. பெரிய கொல்ல கூட்டமா இருக்கு பாத்தீல்ல? ஏய் கொல்ல கூட்டம் இல்ல. ஆமா உன் குண்டிக்கே இடம் பத்தல வண்டியில. இப்ப என்ன பண்றது? பெரிய டாரஸ் குண்டி நினைப்பு உனக்கு. இந்த கொட்டாங்குச்சி மாதிரி முடி பொண்ணு வச்சிருக்கிற எல்லாம் தேவையில்லாத வேலை. பரவாயில்லங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பரா சிறப்பா உட்காந்துருக்காங்க. இப்பெல்லாம் இருந்தாலும் வெடிய வெடிய போறது யாரு? விடிய விடிய போறது யாரு? நீ ஓட்டலாம் அப்படியே கலந்து விடுறா. வாய்ப்பு கொடுத்து பாரு எப்படி போறேன்னு. ஆமா அட போடா போதுமா. நொறுக்கி அள்ளி. ஆமா நொறுக்கி போடுவ நொறுக்கி. நீ ரொம்ப மாத்திரையே போட்டா உன்னை கொல்லையாத்து. அடச்சி நீ வந்த கம்பெனி அப்ப நீனு. ஏன் தெரியுமா? விடிய விடிய போறது அவர்தான். அவர் புருஷ மாதிரி. சரி. நீங்க 4 பேர் பொண்டாட்டி மாதிரி. சரி நாங்க 4 பேர் பொண்டாட்டியாவே இருந்துட்டு போயிடுறோம். நீ வேணா வப்பாட்டியா இருந்துட்டு போ. முகரைய பாரு முகரைய. என்னம்மா? நான் அவருக்கு கொழுந்தியா வேணும்யா. அப்படியா? ஆமா. சரி சரி. ஏன் தெரியுமா? ஏன்? நீங்க 4 பேர் பொண்டாட்டி மாதிரி. சரி. அவர் புருஷ மாதிரி. பிள்ளை பெக்கிறது பூரா கேமராக்காரங்க இருக்காங்க. ஆளுக்கு ஒண்ணு. ஆனா அதுல எல்லா கேமராவும் பிள்ளை பெத்துரும். இந்த இருக்க கேமரா கொஞ்சம் கஷ்டம் தான். யாருமா அது? அதா
களி கேமரா ஸ்டாண்டு இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காங்க பாரு. ஒடிச்சா கூட ஒடிஞ்சு போயிடும். ஆனால் பரவாயில்லைங்க. அனைத்து யூடியூப் சேனல் அனுபவம் நடந்தது. வணக்கம் 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 வணக்கம். போலாமா நம்ம? போலாமா போலாமா போலாமா? வாங்க வாங்க போலாம். கண்ணியமைக்கும் நேரத்தில் காதல் கொண்ட நடி மாப்பிளே என்னம்மா என்ன பாடுற? ஒரு தடவை பார்த்து ஒழுக்க மறந்து கருப்பு வேண்டாம். உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல. நினைச்சு அசை போட்டு கருப்பசாமி. நீதான் கருப்பசாமியா? முகரே பாரு. என் குலசாமியே கருப்பசாமி தான். உன் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு என்ன, உன் பேர் வேணா கருப்பசாமியா இருக்கலாம். உன்னோட பெரிய கருப்புனா இருக்கேன் தெரியுமா? நேத்து இந்த பாட்டை பாடிட்டு வேண்டியதானே, எதுக்கு பாடல? ஏன் நேத்து பாடினேன் நானு யூடியூப்ல, அதனால பாரு. அது நான் உனக்கு பாடல. அப்புறம் அது நான் உனக்கு பாடல, மருதுக்கு பாடினேன். நேத்து ஓம் புருஷன் அதனால பாடல. சி, அப்புறம் எதை பத்தி வேணா பேசு, சரி புருஷனை பத்தி மட்டும் பேசாது. நன்றி வணக்கம். எரிச்ச வந்துடும். என்ன உன்னை பாடக்கூடாது, அவ்வளவுதானே? பாடக்கூடாது இல்ல? என்னமெல்லாம் மாமா ஒன்னத்தானே நினைச்சு அசை போட்டு
என்ன வேணாம் மச்சான் வேணாம் பொண்ணுங்க காதல் நான் தப்பால இப்படிதான் சொல்றீங்க. சரி ஒரு பொம்பளை விடுறது கிடையாது. அது ஆல் ரவுண்ட் காரிய மாதிரி ஆளு. ஏய் நான்லாம் கட்டின முன்னாடி தேடி அட நீ நடிக்காத. ஆமா ஆ? ஆமா ஆமா வேணாம் மச்சி வேணாம் இந்த பையன் இங்க காதல் அது முடியாது ஏன் பாட முடியாது. இதை மட்டும் ஏன் பாட மாட்டா? பொம்பளைங்கன்னா அவங்க எழுச்சா தங்க போச்சா? பொம்பளையும் சொல்ல உன்னை மாதிரி பொம்பளை சொல்றேன் நான். வேணாம் மச்சா வேணாம் வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலி. அப்புறம் 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 என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு ஒன்றா பேச மாட்டியா? ஏய் காலைல வீட்டில் போய் விளக்க மாற்றிடுவீங்கன்னு பயம். ஆமா எல்லாம் ஜூம் பண்ணி போடுங்கண்ணே. கனியன் எங்கே இருக்கீங்க? கருப்பு சாமி மட்டும் நல்லா ஜூம் பண்ணி போடுங்க. காலைல டைவர்ஸ் கொடுக்கணும். ஆமா அதனா டைவர்ஸ்க்கு என்ன பயம் இல்ல, நீ இருக்கீல அப்புறம் என்ன? ஏய் உனக்கு நான் உங்க தங்கச்சி என்னடா மூதேவி. யார் சொன்ன தங்கச்சினே? நீயா சொல்லிக்கிறதானே? ஐயய்ய அது வேறயா? ஆமா. ஏ தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடு தண்ணிக்குள்ள ஏ தாமர ஊத்திருக்கு மாமா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லா கொட்டிக்கிட்டு இங்க வந்திடுங்க மேலம் கொட்டி ஏ தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியிலே ஏ தாமர ஊத்திருக்கு மாமா தாவணி வாங்கி வாங்க. கொட்டுற படியில நானும் உனக்கு கொடையா வாழட்டுமா? உனக்கிற விழியில போக்கல நிரப்பல கொளிரும் காயட்டுமா? உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க தெரியாது. ஒளிவோ மறவோ பேசி சிரிக்க ஓட துணையாச்சு. நான் கையில அணைக்கிற போது கையில அணைக்கிற போது அப்படியே பாவாடைக்குள்ள போட்டு நான் அமைக்கிருவேன். யார மீனை அதான பார்த்தேன். நான் கையில அணைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மானு. நான் ஆத்துல குளிக்கிற போது நீ கால தள்ளுவுற மீனு. எடுப்பு தெர நல்ல எடுத்து எடுத்து ஏதன்னாடி தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியிலே. என்னமோ என்ன துரத்துதையா உங்க பெருமூச்சு. கத்தி பூத்த மாயம் போல மாமா ஓ பேச்சு. கண்ணே உனக்கு மின்மினி புடிச்சு கிழக்காயே தட்டுமா. விட்டிற வரைக்கும் மடியில சாச்சு எசையும் சொல்லட்டுமா. அந்த மாமே வரணும் சீரு. ரெண்டு மாங்காய் தட்டு பாரு. நீ ஏன்டா பூல் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்க? நான் பாட்டுறேன், நீங்க தான் பாட பாட்டினேன். ஏன் பாட்டினேன் நான் வாங்கிட்டு கேளு. பண்ணி பாட்டுனீங்க மாங்காய் சாப்பிட்னு ஆசை வர்றியா? நேற்று சாப்பிட்ருக்க வேண்டியதானே? சூப்பிட்டு இருந்தியா? அது பூதி மாங்க. அதான் எத்து மாங்காய் வாங்கி பூரி மாங்காய். அப்படி சொல்லு. மாமே தரணும் சீரு ரெண்டு மாங்கா தட்டு பாரு. ஏ வடல புள்ள மாடும் ஒரு விவரம் கேட்க வேணும். சொல்லுமா. கருப்பு ஆ நம்மால கூப்பிடுமா? ஆமா ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு பேரு. உகத்திரத்துக்கு நீ உடனே என்ன ஒன்று சொல்ற? தேவையில்லாம ஏன் வந்தேன்னு கேக்குறியா? ஆமா நானும் எனக்கு வந்திருக்க மாட்டேன், தூங்கிட்டு. அப்படியா? சரி சரி அதனால கருப்பு சொல்லுமா. நான் லவ் பண்ணவா? யார? உன்னையா? என்னைய லவ் பண்ண முடியாதுமா. ஏய் நான் உனக்கு தங்கச்சி வேணும்னே. சரி சரி எனக்கு அண்ணன் தானே வேணும். ஆமா அண்ணன் லவ் பண்ண கூடாதா? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்ல? பண்ணலாம். நான் பண்ணவா? பண்ணுமா. நிஜமா நிஜமா பண்ணவா? பண்ணலாம். பண்ணவா? ம் இன்னைக்கு பேசுவ? பண்ணு.
அது அந்த பயம் இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால உங்களை தாடி வந்துட்டுமா? நானு வட்டுமா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நல்லா வந்து வந்து தேடுதே. எப்ப வர்ற போற மச்சான், எப்ப வர்ற போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. எப்ப வர்ற போற மச்சான், எப்ப வர்ற போற, ஏ 10 தலை பாம்பா உனக்கு வர போறேன். எப்ப வர்ற போற மச்சான், எப்ப வர்ற போற. அடி 10 தலை பாம்பா உனக்கு வர போறேன். 3 முழம் மல்லிகைப்பூ உன்னை முட்டை கண்ணால் பார்க்கிறது. முட்டை கண்ணு மல்லிகைப்பூ உன்னை முட்டை சொல்லி கேட்கிறது. அவன் அவளுக்கு மட்டும் இல்லையா, என் கட்டிலுக்கு கெட்டிக்காரையா, நான் சொடக்கடிக்க சொல்லி தரையா, நீ கிட்டவாயா. ஒரே பாரு, மோசமானவன் அவன். அதனால கருப்பு கருப்பு உங்கள்ட்ட வந்த மாதிரி சரி. மிருதன் கருத்தை போகணும். ஆமா போணும்ல. அவர்கிட்ட போனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னமா சொல்ற? ஏன் தெரியுமா? ஏன்? நீலாம் 1 வச்சிருக்கிற, ஆமா. அவர் 3 வச்சிருக்காரு. 3 வச்சிருக்கானா? என்னமா சொல்ற? தெரியாத உனக்கு? தெரியாதே. ஐயே, ஆ, நான் மத்தத நீ பார்க்கலையா? பார்க்கவே இல்ல. 3 வச்சிருக்காப்ல, ஆ, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால 2 நிமித்தி வச்சு சரி. ஆல்ரவுண்டுக்கார தம்பியை படுக்க போட்டு படுக்க போட்டு கிட்டி அடிங்கடா. அதான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அதனால மிருதன் கரெக்டாக அடி போயிடலாமா? போலாமா போலாமா போலாமா? சிவகாசி ரதியே சிரிக்கின்ற வெதியே, உன்னை எந்த கால பார்த்தது தாயி, அவ அந்த கால ஐஸ்வர்யராயி. சிவகாசி 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 ரதியே சிரிக்கின்ற வெதியே, உன்னை எந்த காலம் தெரிதாயே, அந்த கால ஐஸ்வர்யராயி, உன்னை எந்த காலம் பார்த்தது தாயே, அந்த கால ஐஸ்வர்யராயி. சிவகாசி ரதியே. வம்பா சாக போற நீனு. இவாரு பூந்த இடம் வேற. உன்னை எந்த காலம் பார்த்தது தாயே, உன்னை எந்த காலம் பார்த்தது தாயே. யார முத கத்து கொடுத்தது? என்ன ஆமா ஓமாண்டு. அப்புறம் ஆல்ரவுண்டு கர்ற கருவாயா வரவா? ஏன் பெரிய ஒளி விளக்கு வரு? பொண்ணட்டுறானே ஒரு வழியா. ஆமா, என்னமோ தெரியலையே. மொட்டு முண்டை. ஏய், யார சொல்ற? ஏய், இவங்க சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை பேர் இருக்காண்டா அவனுக்கு. என்னமா சொல்ற? தெரியுமா? அவன சொன்னா உனக்கு என்ன கோவம்? ஏய், எனக்கு எதுக்கு மயிர்ல கோவம் வருது? அதான் நான் பார்த்தேன். இப்போ உன்னைய நான் சொன்னா நீ கோவம் வராத உனக்கு? வர நீ என்ன கூட திட்டிக்க, ஆ. ஆனா மிருதங்கரை மட்டும் திட்டாத. ஏன்? ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே. கள்ள புருஷன். ஏய், சொல்ல மாட்டேன், வெளியில சொல்ல மாட்டேன். கூட பிறக்காத அண்ணன்டா. அப்படியா? எப்படியா செருப்படியா வைக்க பாக்குறீன்னு நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? மாட்டி விட்டுருவேன் அப்புறம் நானு வேணான்னு பாக்குறேன். அதனால பாய் போயிடலாமா? வட்டம்மா போலாமா போலாமா? இந்த கூலி இப்பெல்லாம் விட்டு விட்டு ஐயய்ய பெரிய அக்க பொறுப்பு அவங்க கூட. இதனால தான் அந்த பாட்டை நான் பாடுறதே இல்லை. நான் பச்சை கிளிம்பேன், நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, இது எனக்கு தேவையா? அதனால ஒத்த நொடி பார்வையில கட்டி என்ன இழுத்தவர் என்னோட ஆசை மாமனே, உன்னை கட்டிக்கொள்ள ஆசை வச்சனே.
ஆடுவியா மாட்டியா? வாமா பாப்பமா, வந்தா மழை போனா மயிரான். அதனால அவருக்கு ஒரு பாட்டு. என்ன பாட்டுமா? உங்க வாயால பாடுறீங்களா நான் நீ பாடுறேன்? அந்த தாளக்கார கூட ஆடி ஜெயிச்சு பாரு. நீ ஜெயிச்சிட்டேன்னு வை, காலையில எனக்கு சம்பளமே வேணாமா? எஸ்மா. ஆமா. அவ்வளவு பெரிய ஆளா இவரு? ஆனா அவர் ஆடுற மாதிரி தான் நீ ஆடணும். அவர் ஆடுற மாதிரி? ஆமா. சத்தியமா முடியாது என்னால. என்ன சொல்ற? முடியவே முடியாது. பாட்டு போடவா அவருக்கு? தாத்தா தாத்தா பொடி கொடு ஏ பேரா பேரா ஏ தடியடு. தொடாம ஆட சொல்லு. சரி, தொடவே மாட்டார். தொடாம ஆட சொல்லு. சத்தியமா தொடவே மாட்டாருமா. நான் ஆம்பளைங்களை தொடவே மாட்டேன், என்னை தொடாம ஆட சொல்லு. தொட்டாருன்னா நீ செருப்பு. தாத்தா தாத்தா கொஞ்சம் தடியடு ஏ பேரா பேரா ஏ தடியடு. போடியா. ஏண்டி கண்டாரள்ளி முண்டை, தொடாத நீ இந்த போடு போட்டுக்கிருக்க. எடுக்க முன்னே குடியா, நான் போறியா குடியா. நின்னுட்டு ஆடுறதெல்லாம் அப்ப உட்காந்து ஆடுவோமா? பிச்சிருவாரு அதெல்லாம் பாரு. ஆமா. கை டவுசர் ஆக்காம ஒரு தாளக்காரன். தாத்தா தாத்தா கொஞ்சம் தடியடு அதுக்கு மேல அந்த ஆளுக்கு மூளை உட்கார முடியாது. இந்த தவக்கலை தவி பார்த்திருக்கியா? ஏய், பல்ட்டில அடி பாருமா. போடி, அவரை விடாதியா. பாவடிக்குள்ள போலான்னு பாக்குறியா? இடம் பத்தல. ஆத்தி பரவாயில்லைங்க, பாவம் இல்ல. ஆமா ஆமா. அதனால நம்மளால கூப்பிட்டுருமா? கூப்பிடுவா. கூப்பிட்டுருமா?